எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஆமா. அறிவு. இதுதான் வள்ளுவர் கொடுக்கிற நமக்கு ஒரு சுதந்திரம். சரிங்க. யார் சொல்றதை கேட்காத அல்லது யார் சொல்றதை கேளு, எப்படி வேணா பொருள் எடுத்துக்கலாம். சரிங்க. உண்மையா பார்த்தா யார் சொல்றதை கேட்கணும்னு தான் அர்த்தம். சரிங்க. சரிங்க. ஆமா, சொல்றாங்க கேட்டாலும் கேளு கேட்காட்டு போங்கிறாங்களா, அதெல்லாம் அப்படிதான். சரிங்க. அதாவது வள்ளுவர் எப்பயுமே எல்லாத்தையும் உயர்ந்த நோக்கத்துல அவர் பாக்குறாரு. சரிங்க. அறிவாளிகளுக்கு மரணம் வருமான்னு கேட்டாவே அப்ப வள்ளலாறு அறிவாளி தப்பிச்சிட்டாரு. அது உதாரணம் அவரு தான். அப்பல நம்ம வள்ளலாரை பத்தி பேசினாலும் இப்ப மரணம் உனக்கு வரக்கூடாது. சரிங்க. மரணம் ஆமாங்க. ஆமா, அப்ப வள்ளலாறு அறிவாளின்னு அடுத்து வள்ளலாறு அறிவாளின்னு ஆகி போச்சு. அவர் சொன்னதை பின்பற்றினா தானே ஆகுங்க. வாத்தியாரை கும்பிட்டு என்ன பண்றதுங்க? வாத்தியார் சொன்னதை கடைபிடிக்கணுங்க. அவருக்கு வாத்தியாரே திருவள்ளுவர் தான். வள்ளலாருக்கு வாத்தியாரே திருவள்ளுவர். ஆமாங்க ஆமாங்க. நாங்க சொன்னோம். நாங்க என்ன சொன்னோம்? ரைட்டு தான். அவங்க சொன்னதை follow பண்ணுங்க. நாங்க தான் திருவள்ளுவர். எனக்கு வள்ளலாரை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டேன் பாருங்களேன். சரிங்க. நான் வள்ளலார் அன்பர் கிடையாது. நான் வள்ளலார் அன்பர் கிடையாது. ஆனால் வள்ளலாறு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, சோறு ஆசைப்படாதேன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னது? சோறு ஆசைப்படாதே. சோற்றாசைப்பட்டால் கூற்றாசைப்படுங்க. ஆமா, அப்புறம் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவ்வளவுதான். அது மட்டுமா அவர் கேட்கிறாரு? ஆரோக்கியம், அதாவது ஒருமையுடன் நினது அடி பணிகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படி சொல்லிட்டு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்ங்கிற. இப்ப நோயற்ற வாழ்வுனாவே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மரணம் இல்லாத வாழ்வுன்னு அர்த்தம். மரணம் வந்து ரெண்டா பிரிச்சாச்சு. முக்தி நிலைக்கு போறையா, தின்னு போட்டு சுத்தப்படுத்தாம நோ வந்து சாக போறையா? தின்னு போட்டு சுத்தப்படுத்தாம நோ வந்து பாதியில சாக போறையா? அதான் கேள்வி. அப்ப எது வரைக்கும் திங்கலாம்? 16 வயது வரைக்கும், 15 வயசு வரைக்கும் கனிகள் திங்கணும். 15 வயசுக்கு மேல கனியும் திங்க கூடாது. என்னது? திங்க கூடாதுங்க. 15 வயசுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஆம்பளைக்கும் கிடையாது, பொம்பளைக்கு வேணாலும் குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தா பழங்கள் சாப்பிட்டு அந்த வலி நிவாரணையாக. பழங்கள் என்பது அந்த குழந்தை பெற்றுக்கொண்டு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், புது புது நோய் வரும், தற்காலிக நோய்கள் எல்லாமே தற்காலிக. அந்த 10 மாசத்துக்கு படாது பாடுபடுத்திடும் அவங்களுக்கு. குழந்தை பெற்றுக்கிறது, ஆமா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சாதாரண விஷயம் அல்ல. அது பெரிய பிரபஞ்சம். அதாவது அவ்வளவு பெரிய ஆற்றலுடையவங்க பெண்ணு. குழந்தை பெற்று தர்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஒரு அடிப்படை உயிரையே உற்பத்தி பண்ணி அது நல்ல விதமா கொண்டு வந்து வெளியே தள்ளுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அது இயற்கை புரிந்து கொண்டால் சாதாரண விஷயம்தான். அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவங்க அவங்க தான். ஒரு மான் குட்டி போடும் பொழுது பாத்தீங்கன்னா, குட்டி போட்டு உடனே அரை மணி நேரத்துல குட்டியை கூட்டிட்டு ஒரே ஓட்ட ஓடிடும். அது ஆமா, அது என்ன, அந்த அது அதோடதே மேயுது, குட்டியோடதே மேயுது, கற்பத்தோடதே மேயுது, வேகமா ஓடுது. விலங்குகள் துரத்துச்சுன்னா, ஏதாவது நாய் வந்ததுன்னா ஓடி போகுது, புலி வந்து நான் துரத்துச்சுன்னா அதையும் தாண்டி ஓடுது, எல்லாம் தப்பிச்சு போகுது, குழந்தையும் பெத்துக்குது. ஆடாடாடா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படிதான் குழந்தை பிறப்பு எளிமையாக இருக்க வேண்டும். குழந்தை பிறப்பு எளிமையா இருக்கணும். இன்னைக்கு என்னடா படாது பாடுபடுறாங்க. இப்போ ஒரு குழந்தை பெத்துக்கிறதுனா என்னமோ அது காரணம். அது இப்படித்தான். சரி, நம்ம இந்த 24, ஆமா நம்ம ஆமா, அது நீங்க திடப்பொருள் சாப்பிட்டால் உடம்பு திடமாகாது. தப்பா சொல்லிட்டாங்க. திடப்பொருள் சாப்பிட்டால் உயிர் திடமாக நிக்காது. அதனாலதான் அந்த ஆசை வைக்காதேங்கிற. இது ஆசை வைக்காதேங்கிறது ஒரு பக்கம் போய் இவன் பழக்கத்துக்கு அடிமையானால அது ஆசையா பழக்கமாங்கிறது வித்தியாசமே தெரியாம போச்சு. ஆசைக்கு சாப்பிட்றோமா இல்ல பழகி போயிட்டோமா, ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லாம தெரிஞ்சு போச்சு. மானங்கட்டே போச்சு. ஆசைக்கு சாப்பிட்றதா கூட புரிஞ்சுக்கலாம். நீ பழக்கத்துக்கு சாப்பிட்டுட்டியா? பழக்கத்துக்கு சாப்பிட்டியா? அப்ப பழக்கத்தை மாத்து. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். எதுக்கும் பதில் சொல்லாம இருந்தேன்னா அப்புறம் முக்தி நிலைங்கிறது ஒரு முடிவு, அவ்வளவுதான். அது இயற்கை புரிந்து கொண்டு பிரிஞ்சு போறதுதான். அப்ப அறிவாளிகளுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னா பசி தாகத்தை, அதனாலதான் தபம்னு சொன்னாரு திருவள்ளுவர். அப்ப இங்கதான் நாம் திருப்பி சொல்றோம். அப்ப எங்க 24 எங்க ஆரம்பிச்சோம்? கற்கை கசடரவா 24வது பாடம்.
நான் 24வது கற்க பாடல். கசடர கற்பவை கற்க கசடர ஆ, கற்பவை கற்ற பின் அதற்கு நிற்க அதற்கு தக. ஆ இக்குறளின் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை. ஆ கசடர கற்க, நாம் ம் கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது. தவறான ம் கல்வி பல இடையூறுகளை கொடுக்கும். ம் கற்பவை, நாம் கற்றுக்கொண்டிருப்பவை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுமா அல்லது ம் நிலைக்குமா அவை என்று ம் யோசித்து கற்க வேண்டும். ம் கற்றபின் நிற்க அதற்கு தக, நாம் ம் படித்த பிறகு அக்கல்வியை வாழ்வில் உபயோகிக்கிறோமா ம் என்பது மிகப்பெரிய கேள்வி. ம் நாம் படித்ததை மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உபயோகப்படுத்துபவர் நம்மில் வெகு சிலரே என்பதும் நமக்கு தெரியும். இது சுருங்க முக்கியமானது. கூறினால் ஆ சுருங்க கூறினால் தவறான கல்வியும் மனித வாழ்க்கையின் முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டியவை. ம் இது திருவள்ளுவரின் கருத்து. ஆ கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகிற முறையில் தகுதியுள்ள எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். இதனால் தீவிரவாதம் மறைந்து எல்லோரும் நல்லவராக மாறுவார். இதுல என்ன பொருள்? இதுல என்ன எவ்வளவு ஒரு ஆழமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமாங்க. அப்ப இது வரைக்கும் இது அப்ப எல்லாரும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தான் தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க. நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் படிங்க, நோய் நல்லா இருமா? இல்லீங்களே. எம்எஸ் படிங்க, எம்பிபிஎஸ் எம்எஸ்சி எம்டி எல்லாம் ஒண்ணுதான். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அப்புறம் மேல் படிப்பு எம்டிங்கிறான், அப்புறம் மறுபடி எம்எஸ்ங்கிறான். அது அதோட உட்பிரிவு, அது நமக்கு தேவையில்லை. மொத்தத்துல மருத்துவம் படிச்சால் ஆரோக்கியம் வருமா? வராது. இல்லைங்க. அப்ப எதுக்கு மருத்துவம் படிக்கணும்? நீ வா, உங்களை காப்பாத்துறதுக்கு மருத்துவம் படிக்கிறீங்களா இல்ல அடுத்தவனை காப்பாத்துறதுக்கு மருத்துவம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு மருத்துவம் படிச்சா சரி, நீ அடுத்தவனை காப்பாத்துறதுக்கு மருத்துவம் படிக்கணும்னு சொல்றது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் இது. ஆமாங்க ஆமாங்க. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானுங்க. பொய்யா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதனாலதான் நம்ம பிரைவேட் காலேஜுக்கு இடம் கொடுக்க. பிரைவேட் காலேஜ் கொள்ளையடிக்கிறான். பிரைவேட் காலேஜ்ல 2 கோடி. இதுல மார்க் வேற வாங்கிருது. இதுக்கெல்லாம் மார்க் வாங்கிட்டு நான் ஏழையாக இருக்கிறேன், மார்க் வாங்கிவிட்டு என்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. யாரை காப்பாத்த பாருமா? அவனை யாரையும் காப்பாற்ற முடியாது. அவனே சொல்றான், எந்த நோயும் தீர்க்க முடியாது. சிறு பகுதியை அறுப்பதற்கும் வெட்டுவதற்கும். இப்ப குடல் புண்ணுங்கிறீங்க, ஒன்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அறுத்து ஒட்ட வைக்கலாம், அவ்வளவுதான். அறுத்தோம்னா அந்த 10 நாளைக்கு மட்டும்தான் அந்த புண்ணு வராம இருக்கும். அப்புறம் உடம்புக்கு ஆசிட் இருக்கு இல்லையா? என்னது ஆசிட் உடம்புக்கு இருக்குதுங்க. அப்புறம் அது அங்க மறுபடியும் அங்கேயே வரும். அங்கேயே அவனை எங்க தப்புன்னு அங்க வந்து நிக்கும். மறுபடியும் மட்டும் கோட்டை கூடன்னு கொடையும். ஆமா. இல்லைன்னா வேற இடத்துக்கு அது ஷிஃப்ட் ஆயிங்க, வேற வழி உண்டாக்கும். ஆமா, அதுக்கு தெரியும். அவனை இங்க தப்பு பண்றியா, வேற பக்கம் போடாங்க. இதை விட மோசமான இடத்துக்கு போயிடும். அறுவை சிகிச்சை பண்ண முடியாத இடத்துக்கு போய் சேர்ந்துரும். எங்க வேணாலும் போகுங்க. நீ பண்ற தப்பு எங்க அது முடிவெடுத்துரும். அது முடிவெடுக்கும். நீங்க நீங்க நல்லவன் வல்லவன், தினம் காலையில மாரியத்துக்கு விளக்கு போடுறேன், தினம் கம்பம் குதிக்கிறேன், இந்த கதையெல்லாம் உடம்புக்கு கேட்காது. நான் உடனே வள்ளலாருக்கு போறேன், நான் உடனே திருப்பதி போறேன், நான் மக்காவுக்கு போறேன், மெதினாவுக்கு போறேன், நம்மளால ஒன்றும் பண்ணாது. அவனை போட்டு எரிஞ்சிருவானே எல்லாம். அது வேற இது வேற. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அது வெளியே பண்ணக்கூடிய அழகுகள், வெளியே சொல்லக்கூடிய அதெல்லாம் வெளி வேஷங்க. பக்தி மார்க்குன்னு சொல்லக்கூடிய வெளி செய்யக்கூடிய செயல்பாடு. அந்த வெளி செயல்பாடெல்லாம் இயற்கையில் கிடையாது. ஒண்ணு பசி தாக்கத்தை நிறுத்தியே ஆகணும். என்ன பண்ணுவீங்களே தெரியாது. பசி தாக்கத்தை நிறுத்திட்டு வாய முடிட்டு இயற்கை ஆற்றல வாழ்ந்தீங்கன்னா 100 ஆண்டு வாழலாம். இல்லையா பாதியில பஞ்சர் தான். வேணா எழுதி வச்சுக்கோங்க, சீக்கிரம் போயிடுறேன். அல்ல திருவோடு சொல்றான்ல, இருக்க வரைக்கும் இருப்பேன், திருவோடு சாவு, அப்புறம் செய்து போ. யார் வேண்டாங்கிறப்ப இருக்க வரைக்கும் இருக்கிறேன், திருவோடு சாவு யார் வேண்டாங்கிறாங்க? அதுதான் அங்கதான். அப்ப சிங்காமிரு அங்கதான் இருக்குது. கத்தி எடுத்து நறுக்கு குத்திக்குவேன், காயம் மட்டும் ஆகக்கூடாதுன்னா அப்புறம் என்ன பண்றது? ஊசி எடுத்துக்குவேன். ஊசி துணி தைக்க பயன்படும், ரைட்டு. ஊசி கண்ணுல குத்திங்கன்னா கண்ணு ஓட்டையாகும். கண்ணுல குத்துறா ஓட்டையாக கூடாது. அடேங்கப்பா, இந்த வேலையில இயற்கையில் கிடையாது. ஒரே வழிதான், ஒற்றை பாதை தான். அதாவது ஒன்றேன்னு சொல்றாங்களா, ஒரே நேரம் தான் போக முடியும், அவ்வளவுதான். திரும்ப முடியாது, இடது பக்கம் போக முடியாது, வலது பக்கம். நேரம் போயிட்டே இருக்கணும், நிக்க கூடாது. இது ஸ்ட்ரைட்டா பிடிச்சி போயிட்டே இருக்கணும். இதோட முடிவு என்னன்னு பாக்கணும், அவ்வளவுதான். வேணா நின்னுக்கலாம், கொஞ்சம் நின்னுக்கலாம், தவிர பின்னோக்கி வரவே முடியாது. அதனால ரொம்ப ஆழமா இருக்கணும். இந்த நீர் மருத்துவத்துக்கு வர்றவங்க அறிவில் தெளிவு அடையல அப்படின்னா இதுல வரவே கூடாது. அறிவில் தெளிவு அடையணும், மனதில் உறுதி வேண்டும். என்னது மனதில் உறுதி வேண்டும்? என்னென்ன வள்ளுவர் எழுதுவாரு, வினை செய்வதற்கு முன்பாக மனவலிமை இருக்கான்னு கேட்கிறாரு. வினை செய்யற அது ரைட்டு, ஒரு செயல் செய்யற ரைட்டு, ஆனால் அதற்கு முன்பாக அதை விட மனவலிமை இருக்கான்னு பாக்குறாரு.
சரிங்க. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பங்கிறாரு. வினைத்திட்பம், திட்பம்னா உறுதி, திட்டமா செய். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பங்கிறாரு. வினைத்திட்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மனத்திட்பத்தை அடிப்படையாக கொண்டதுங்கிறாரு. நீங்க மனத்திட்பம் இல்லாம வரவே கூடாது இல்ல. எனக்கு இதுல வருமானம், வறுமை, எனக்கு நோயற்ற வாழ்வு எனக்கு வறுமை, நோயற்ற வாழ்வு எனக்கு செல்வம். இந்த கரன்சி வரும் போகும். இந்த கரன்சியை மனுஷன் கண்டுபிடிச்சது, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. நீங்க கையில வச்சிருக்க பிரிண்ட் யார் கண்டுபிடிச்சது? வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. இது உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது, நான் கொஞ்சம் மிரட்டுறேன், நீங்க கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஆரோக்கியத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி மிரட்டி தான் வாங்கணும், வேற வழி இல்ல. ஜிஎஸ்டி போட்டு மிரட்டுறான் பாருங்க. எங்க போனாலும் ஜிஎஸ்டி. எத்தனை தடவை ஜிஎஸ்டி கட்டுறதுங்க? அடங்கப்பா. அது ஜிஎஸ்டிங்கிறது எப்படி தெரியுங்களா? பேருக்கு தான் 20 ரூபாய்ங்கிறான். அது பலகை மாறுகிறப்ப அது 1 ரூபா பொருள் 2000 ரூபாய்க்கு போயிடுது. 10 தடவை மாறுப்ப 10 தடவை ஜிஎஸ்டி வருது. ஏமாத்து உலகத்தை நம்புறோம்னு இந்த ஏமாற்று வேலை. இந்த ஜிஎஸ்டிங்கிறது பயங்கர ப்ராடு. என்ன கேட்ட, உற்பத்தி பண்ணனா சரி, நீ சம்பளம் வாங்கணும்னு சேர்ந்து வரி போடுற நீ. அது என்ன வருமான வரின்னு போட்டு அது வேற கொள்றான். வருமான வரின்னு போட்டு உற்பத்தி ரைட்டு, உற்பத்தி பண்றான், வரி கொடுக்கணும். அரசாங்கம் வரி இல்லாம செயல்பட முடியாது. அது உற்பத்தி வரி போடலாம். இதுல வேற சம்பள வரி வேற. அது உற்பத்தி வரி, தொழில் வரி என்னடமா இருக்குது. அதுல நல்ல வேலை விவசாயத்துக்கு, விவசாயம் வச்சிருக்கவனுக்கு 500 ரூபாய் படம் கொடுக்குறான். நானு எனக்கு 500 ரூபாய் கொடுக்குறானுங்க. நான் 1 ஏக்கரா வச்சிருக்கிறேன்ல. நான் குறு சிறு விவசாயி. நான் 1 ஏக்கரா. நான் 1 ஏக்கருக்கு எனக்கு 500 ரூபாய் வருது எனக்கு. சரி, அது என்ன தப்பா? எனக்கு 500 ரைட். அது கொடுக்குறானே அந்த 500 எலக்ட்ரிக் பில்லு, கரண்ட் காசு. நல்லா தண்ணி ஓட்டணும் கட்டுப்படி ஆகாதுங்க. நீங்க 1 ஏக்கரா நீங்க மோட்டார் 3 பேஸ் லைன் போட்டு மோட்டார் போட்டு, அது இலவச கரண்ட் இருந்தங்காட்டி தப்பிச்சிட்டீங்க. இலவச கரண்ட் இருந்தங்காட்டி அதையும் தப்பிக்கிறீங்க. நீங்க அதுக்கு கரண்ட்டுக்கு கட்டணம் எத்தனை ஆகுறது? அது சாத்தியம் இல்லைங்க, விவசாயம் பண்ண முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் அந்த காலத்துல என்ன சொன்னாருன்னா மானாவாரி வேளாண்மை சொன்னார். சரி, அப்ப இது மாதிரி இருக்க படிச்சல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இக்குறளில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை. கசடர நாம் கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது. தவறான கல்வி பல இடையூறுகளை கொடுக்கும். கற்பவை நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுமா, அவை நிலைக்குமா என்று யோசித்து கற்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க கத்துக்கிட்டு போறீங்க, இங்கதான் இந்த இயற்கை உணவுக்கு போயிட்டு பணம் 50,000 30,000 கட்டி போட்டு அந்த நேரத்துல நல்லா இருக்கேன். இவன் கேட்கவே மாட்டான். எங்க நீண்ட காலத்துக்கு வரும்பா அவனு சொல்ல மாட்டான். நீ அப்பப்ப வந்துட்டு போம்பா. அப்ப நீங்க அதைத்தானே இவ்வளவு ரேட் வைக்கிறதுக்கு 5 லட்சம் ஏன் ஃபீஸ் வைக்கிறேன்னா, மாமனா இது கத்துக்கிட்டீங்கன்னா 100 ஆண்டுக்கு செலவு கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு வைரம் வாங்குற மாதிரி தான். போய் வைரம் வாங்கிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1 கிராம் 1 கோடி கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது உங்களுக்கு தான் சொந்தம். அதை விட்டு போட்டு வாடகை மாதிரி அப்பப்ப வாடகை வீட்டுல குடி இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க. அப்ப அதுதான் சொல்றேன், இது நீண்ட காலம். இப்போ இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்வது, உணவு பழக்கத்தை விடுவது, அதாவது உணவு 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். 2 அர்த்தம் இருக்கு. உணவு உண்ணாமல் வாழ்தல், உணவு இல்லாமல் வாழ்தல். இங்க பாத்தீங்கன்னா தலைப்பு உணவு இல்லாமல் வாழ முடியுமான்னு தான் பேசுறா. உணவு உண்றதை பத்தி இங்க பேச்சே கிடையாது. அப்படின்னா உணவு இல்லாத காலத்தில் இந்த உடம்பு எப்படி இயங்குமா? அந்த நோக்கம் தான் நமக்கு தேவை. உணவு இல்லாது போனால் இப்ப யாரும் விவசாயம் தெரியாது இல்லையா? விவசாயம் தெரிஞ்சவன் ஏதோ பயிர் பண்ணி சாப்பிட்டுக்கன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. விவசாயம் தெரியும் என்ன பண்ணுவீங்க? சும்மாதான் கிடக்கணும், பட்னியா தான் கிடக்கணும். அதனாலதான் தவத்துக்கு போயிடுறது. எதுக்கு போயிடுறது? நானும் 1 ஏக்கரா வச்சிருக்கேன், நான் விவசாயம் பண்றது இல்லை. ஏன்னா விவசாயம் எனக்கு பண்ண தெரியாது. பண்ணினாலுமே அது நட்டமாவது என் உயிரே போகுது. என்னது உயிர் போய் உயிரே போகும்போது அந்த விவசாயம் நான் என்ன வெங்காயத்துக்கு பண்ணணும்? யாரை காப்பாற்றணும்? நானு யாரை காப்பாற்றணும் போது எனக்கு பணமே வேண்டாங்கிற. அப்புறம் எனக்கு காற்று நீர் போதுங்க, எனக்கு ஆற்றல் தான் தேவை. என்னது ஆற்றல் தான் தேவை. அதனாலதான் விவசாயத்தை பத்தி யாரும் மூச்சு விடல. எந்த யோகியா, வள்ளுவர் மட்டும்தான் முறையாக விவசாயம் பண்ண சொன்ன. மத்த எந்த யோகியும் விவசாயம் பத்தி பேசவே இல்லை.
தேவாரம் திருவாசத்தை பத்தி சொல்றானது, இவனும் விவசாயத்தை பத்தி சொல்றது இல்ல. வள்ளலாறு கூட விவசாயத்தை பத்தி சொல்லல. போகர் புலிப்பானே திருவள்ளுவர் மட்டும்தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற, திருவள்ளுவர் மட்டும்தான் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு விவசாயம் பண்ண சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் திருவள்ளுவர் மட்டும்தான் வேளாண்மை பத்தி பேசிக்கிற மாதிரி. எந்த சாதும் இது திண்ணி பண்டாரு, இவன் போல திண்ணி பண்டாரு. யோகிகள் வேற, சாப்பாட்டுறாமன் வேற. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த குருகுல கல்வியில பாத்தீங்கன்னா, குருகுல கல்வின்னா வேற ஒண்ணும் இல்ல, செய்முறை கல்வி. ஆசிரியரோடு இருந்து பாடம் படிப்பது, தகுதி வாய்ந்த மாணவனுக்கு இறங்கி வந்து சொல்லித்தர வேண்டும். அவனுக்கு பொருளாதார தகுதி இருக்கணும், சும்மா எல்லாம் வரக்கூடாதுங்க. ஐயோ, பொருளில் யாருக்கு உலகம் இல்லை. கல்வி கற்க போறவன் பொருளோட தான் போகணும். என்னது? ஆமாங்க, பணம் கொண்டு போனாத்த ஸ்கூல்ல எடுத்துக்குவாங்க. ஆமா, இதுதான் இது இந்த சட்டத்தை யாரு மாத்த முடியும்? ஓசியில பாடம் கொடுக்கறானாமா. மனப்பாட கல்விக்கு எதுக்கு பணமே தேவையில்லை, புத்தகத்தை வாங்கி படிச்சு 18 வயசு நேரம் போயிட்டு நீங்க தேர்வே எழுதலாம், சட்டமே இருக்கு. பள்ளிக்கூடமே போக தேவையில்லை. இது இப்ப இருக்கிற வெள்ளக்காரன் கல்வியில பள்ளிக்கூடமே 18 வயசு ஆச்சா எழுதிக்கோ, 21 வயசு ஆயிட்டா டிகிரி போட்டுக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாஸ் ஆயிட்டு ஓடிட்டே இருக்கு, வேலை காக்காது. இப்ப புரியுதா வெள்ளக்காரர்கள் எந்த லட்சணத்துல புரியுதான்னு பாருங்க. ஆனா இது செய்முறை கல்வி. செய்முறை கல்விக்கு நீ பணம் கத்தையா கொண்டு போய் வைரத்தை கொடுக்கணும். அதனால அவையார் அந்த காலத்துல எழுதினாரு, பண்ட மாற்று முறையில எழுதினாரு. நான் எங்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்றேன், அழிந்து போற பொருள், அது வைரமோ தங்கமோ எதுவோ அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, எங்கிட்ட இருக்கிற எதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீ அழியா செல்வமான கல்வி எனக்கு கொடுன்னு ஒரு பாடல் வருது. அந்த பாடும் தெரிவேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கடந்து உனக்கு நான் தருவேன். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, அப்ப பண்ட மாற்று முறை என்பது இயற்கையில் இருக்கிறது. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைன்னு எழுதுனாரு. நீங்க பொருளை கொடுத்தா அருளை வாங்கிக்கலாம், பொருளை கொடுத்தா நீங்க பொருளை கொடுத்தங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர, பொருள் கொடுக்கலாம் போடான்னு துரத்தி விட்டுறல. நீங்க இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. நான் தான் சொல்லுறதுக்கு விலை மதிப்பே கிடையாது. நீங்க இதை இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு யாரோ 2 பேர் பணம் கொடுத்துருவாங்க, அது போதும் எனக்கு. நான் 1 வருஷத்துக்கு கொட்டிக்கிட்டே இருப்பேன். அதனாலதான் தைரியமா அடிக்கிறேன். யாரோ 2 வருஷத்துக்கு 2 பேர் கிடைச்சிருவாங்கல்ல, அது போதும். நாம அந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையா இருக்கணும். 2 உடுப்பு எங்கிட்ட 2-3 உடுப்பு தான் இருக்குது. எங்க நிறைய இருக்குது பயன்படுத்தாத உடுப்பே. 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க பேண்ட் இன்னும் எங்கிட்ட இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேண்ட் எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன், போடாமே வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தேவையில்லை, யாருக்கும் கொடுக்க முடியாது, பழசு யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால இருந்துட்டு போட்டுன்னு வச்சுக்கிறேன். அப்பப்ப வெட்டிக்குவேன், காலை மட்டும் வெட்டிட்டு 1000 மாச்சிக்கிறது. அதையும் விடுறது இல்ல. அவனா வீட்டுக்காரர் என்ன விட மாட்டேங்க, ஆட இருக்கட்டு கொஞ்ச நாளைக்கு இருட்டு போட்டுமே. ஏன்னா வெளியே நீங்க பேண்ட் வாங்கினா 500 ரூபா வேணுங்கிறான். 1500 விக்குது. என்ன அதுக்கு பேசாம கோமனுங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா கோமன் கட்டிக்க வேண்டி. அவங்க என்னமா சொல்றாங்க, நேத்து அவங்க 500 ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க, ஊர் சுத்தி பாக்குறதுக்கு 500 ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க. எது வாங்கிட்டு போகும்போது சொன்னேன், எதையும் வாங்கிட்டு வந்துடாதுன்ற. எனக்கு ஒரு துணி வாங்குறது, பலியில் வாங்குறது எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சரின்ட்டு போயிட்டாங்க. போகும்போது சொல்லிட்டேன், எதையும் வாங்கிட்டு வந்துடாது, ஒரு கிராம் மிச்சர் கூட வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு தெரியும். எதுவும் வாங்கிட்டு வராது. போனியா என்னமோ பண்ணிக்கா, எனக்கு எது வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சரி போனா எது வாங்கிட்டு வர ரைட், அதோட நிறுத்து. நீ என்னமோ பண்ணிக்க, அதை பத்தி கவலை இல்லை. நாம அதை பத்தி கவலை. இப்படித்தான் நம்ம கொள்கையோட இருக்கணும். ஏன்னா நமக்கு உயிர் முக்கியம். நம்ம பிறர் நம்மளை பார்க்க வர்றதுனால நம்ம உடுப்பு போட்டுக்கிறோம். நம்மளை பாக்குறாங்க, நாகரிகமா இருக்கணும். அந்த குறைஞ்சபட்ச தேவையில வாழ வேண்டும். நீ குகையிலவே மறைஞ்சிட்டு உன்னை யாரு கேட்க போறாங்க? குகையிலவே மறைஞ்சிட்டு குகையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் யோகிகள் குகையில வாழ்ந்துட்டு, ஏன்னா அவன் இயற்கையோட தொடர வச்சுக்கிறவன். நீ அவனை எல்லாம் கூப்பிட முடியாது, நீ போடான்ட்டு துரத்தி விட்டுருவான். ஒண்ணு பார்க்கவே வரமாட்டான். அவன் எதுவுமே வேண்டாம், நம்ம போய் உட்கார்ந்துக்கிறான் இல்லையா? இன்னைக்கும் இந்தியாவில நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யாருக்கு இது தெரியவே தெரியாது. குகையில வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் உள்ள போனவங்க வெளியே வராமே இருக்காங்க, ஆண்டு கணக்கில் இருக்காங்க. அவன் தியானத்திலே உட்காந்துருப்பான். அப்ப அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அந்த காமா கதிர், பிளாக் ஹோல், நான் சொல்ல போற பிளாக் ஹோல் கருந்துளையிலிருந்து வரக்கூடிய கதிர்களை உடம்பு எனர்ஜியாக மாற்றிக்கொள்ளும். அதுதான் காளான். நீங்க காளான் வளர்க்குறீங்களே, அந்த காளான் இருட்டுல வளருது இல்லையா? அது எங்கிருந்து எனக்கு தெரியுமா? அந்த இருட்டுல வரக்கூடிய அந்த காமா கதிரை எடுத்துக்கொண்டு உயிரை தக்க வைத்துக் கொள்ளும். அதனாலதான் அதுக்கு பச்சையம். அதுக்கு இது வெள்ளைதான் பச்சையம். அதுக்கு மற்ற செடிகளுக்கு பச்சை மெக்னீசியம் தேவை. மெக்னீசியம் இருக்கணும், ஃபெரைட் இருக்கணும், இரும்பு சத்து இருக்கணும், அப்புறம் நிக்கல் இருக்கணும், குரோமியம் இருக்கணும், அலுமினியம் எல்லாம் இருக்கணும். அதுக்குதான் பச்சை. அந்த கிரீன் இருக்கணும். இந்த கிரீன் தான் ஒளிச்சேர்க்கை பண்ணும். ஆனால் இருட்டிலையும் ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னா
அதுக்கு மெலோனின் என்கிற ஒரு சத்து இருக்குது அந்த காளான். சரிங்க. அப்ப சூரியனே தேவையில்லைன்னு ஆயிப்போச்சு. சூரியனே தேவையில்லை, கோகுல போய் உட்காந்துக்கலாங்க. அதுதான் அங்கதான் இயற்கை தன் வேலையை செய்கிறது. அதுதான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அதனால அவன் பிரபஞ்சம் பிரபஞ்சம்ங்கிறான். நேரம் அங்கிருந்து வருதுங்கிறான். சயின்டிபிக்கலா பார்த்தா அது கரெக்ட் தான். அந்த காமா கதிர் தான், அந்த பிளாக் ஹோல் தான், அந்த மற்றாத ஆற்றல். அதுக்கு ஆக்கவும் இல்லை, அழிவும் இல்லை. அது தண்ணி சமப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க எனர்ஜி குறையவே குறையாது. ஏன்னா அது இறங்கிட்டே இருக்குது. என்னது இறங்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் எப்படி குறையும்? இவன் மயக்கம் வருது, இவங்க என்ன பண்றாங்க? தின்னு ஓட்டு சுத்தப்படுத்தணும், மயக்கம் வரதான் செய்யும். தின்னு ஓட்டு சொல்றாங்கல்ல, ஐயோ தின்னுங்கள மயக்கம் வந்துடும். ஆமா, அப்ப தின்னுட்டே இருப்பியா? அப்ப தின்னுட்டே இருந்த நோய் வருது. இதுக்கு என்ன பதில்? அப்ப இதுக்கும் இல்லாம அதுக்கும் இல்லாம அப்ப நடுநிலை என்ன இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான். அப்ப இந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது உணவு கிறுகிறுப்பு ஏன் வருதுன்னா, அந்த பழைய விஷம் 5 மணி நேரம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஓய்வு இருக்கிறப்ப அந்த கிறுகிறுப்பு மயக்கம், அந்த விஷமானது வந்து நிக்கிறப்ப அந்த கிறுகிறுப்பு மயக்கம் வரும். அந்த விஷத்தை உடனடியாக எடுக்க வேண்டும். அதுல 2 நாள் 3 நாளுக்குள்ள எடுக்கணும். எடுக்கலைன்னா அந்த விஷம் வளர்ந்துதான் அந்த மனிதனை கொலை செய்யும். நாம என்ன பண்றோம்? அந்த விஷத்தை அன்னாடு எடுக்கிற மாதிரி நாம அன்னாடு உணவு பழக்கத்தை மாத்தி வச்சுக்கிறோம். இப்ப உணவு பழக்கத்தை மாற்றி வைத்துக் கொண்டு ஏற்கனவே செய்த உணவு பழக்கத்தை மெல்ல 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 எடுத்துட்டே வந்தோம்னா மரம் நடி கொடுத்துடலாம். இன்னைக்கு மூட்டு வலியா, முழங்கால் வலியா, இதை விட கொடுமையான வழி தெரியும். புற்றுநோய் வந்துட்டா வர்ற வழி இருக்கே, இந்த வழியாவது தாக்கு பிடிப்பீங்க. புற்றுநோய் வலி வந்துட்டா எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் அடங்காது. எங்க அம்மாவை நான் நேர்ல பாத்திருக்கேன். ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, வேலை செய்யாது. 2 அப்புறம் கடைசி என்ன கேட்டீங்கன்னா ரத்தம் விளக்கெண்ண மாதிரி ஆயிரும். ரத்தம் அது அந்த மெடிசினை கடத்தவே கடத்தாது. மெடிசினை கடத்தினா தானே. ஆமா, ஐயோ அவ்வளவுதான். அப்படியே மலமும் வராது, சிறுநீரும் போகாது, மலமும் வேற ஆசிட்டா மாறி உடம்பு பூரா அரிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஆசிட். இவன் என்ன சொல்றானா, பட்னி இருந்தால் என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கணும். அதான், பட்டினி இருந்தால் எல்லா விஷயங்களும் அன்னப்பாதிக்கு வந்துடும். அந்த விஷயத்தை எடுக்காமல் போனால், அதுதான் டாக்டர் அர்னால்டு கண்டுபிடிக்கிறார். அந்த ஆராய்ச்சி தான் வெங்கடேசன் தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா உணவில்லாமல் வாழ்கிறத பற்றி 15 வயசுல சிந்திச்சாரு. ஆனா பேசிக் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. யாரும் எழுதி வைக்கல. யாரும் எழுதி வைக்கலீங்க. இப்படித்தான் சாப்பிடணும்னு எந்த இடத்துலயும் கிடையாது. சும்மா அரையும் குறையுமே தேனக்குடி மானக்குடின்னு சொன்னாலும் தவிர பசி வந்தா என்ன செய்யணும்னு எவனுமே சொல்லல. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஃபாஸ்டிங் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி தான் 150 வருஷமா செய்யப்பட்ட ஆராய்ச்சி தான் இவருக்கு ஊக்கமளித்தது. பட்டினியால் மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் மெல்ல வளர்ந்து அவனை கொன்று விடுகிறது என்கிறார். நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது தனக்கு தேவையான ஆற்றலை நைட்ரஜனை புரோட்டீனாக, நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாது, நைட்ரஜன் ஆட்டத்தை புரோட்டீன் ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணிக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நைட்ரஜன் துகள்களை புரத துகளாக மாற்றிக்கொள்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். நாங்க மற்றதில் நிறைய பேசிக்கலாம். இதெல்லாம் வணக்கம், இது நிறைய பேசிக்கலாம். நீங்க கேக்குறாருல ஆற்றல் குறைஞ்சு போகும், அதெல்லாம் போய். ஏன்னா இந்த ஆற்றல் எங்க இருந்து எடுத்துக்கொள்கிறதுனா நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. இது எந்த பாடத்திலும் கிடையாது, வெள்ளைக்கார பாடத்திலும் கிடையாது, தமிழ் புத்தகத்திலும் கிடையாது. எது மினரல்ஸ் புரோட்டீன் இதெல்லாம் சரிவிகிதமா சமமா இருக்கணும் அப்படி இப்படின்னு எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அத்தனை போய் தமிழ் பாடத்திலே கிடையாது. நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுதுங்கிறது தமிழ் புத்தகத்திலே கிடையாது. கொண்டு நீங்க எங்க போய் தேட போறீங்க? மாட்டிக்கிட்டீங்க, தமிழர்கள் மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. ஹோமியோபதியிலும் கிடையாதுங்களா? ஏதிலையும் கிடையாது, ஏதிலையும் கிடையாது. பட்டினியில் மட்டும்தான், பட்டினி விரதத்துல மட்டும்தான். விரதத்தை பத்தி எவனும் வாய் திறக்க மாட்டானு போச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் இங்கே வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யாரையோ கேட்டு. அப்ப பிரிட்டிஷ்காரன் சொல்றானா அதை கேளு, அல்லது ஜெர்மனிக்காரன் சொல்ற அதை கேளு. அந்த ஜெர்மனிக்காரன் சொல்றதை கேட்டங்காட்டி தான் இது கரெக்டா வந்துச்சு. ஜெர்மனிக்காரன் மட்டும் இந்த நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு சொல்லலைன்னா எவனுக்கு உலகத்துல தெரியவே தெரியாது.
நீங்க வல்லாரையும் புரிந்து கொள்ள முடியாது, வள்ளுவரையும் புரிந்து கொள்ள முடியாது, தேவாரம் திருவாசல் எதையும் புரிந்து கொள்ள முடியாது, புலிப்பாணி போகர் புலிப்பாணி அந்த சித்தர் இந்த எந்த வெங்காய சித்தரையும் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல வேலையாக அர்னால்ட் எக்ரட் ஒருத்தர் வந்து இந்த பூமியில பிறக்கலைன்னா நீங்க எல்லாம் தண்டனைக்காதான். சும்மா பேசிக்க வேண்டியதா சாப்பாடு. ஆக சாப்பாட்டு மடம் தான் பெருகுமே தவிர எந்த சாப்பாட்டு மடம் தான் பெருகும், யோக மன்றங்கள் பெருகுமே தவிர ஆரோக்கிய மன்றம் பெருகவே பெருகாது. ஆரோக்கிய மன்றம் தனி. இப்ப நான் சொல்றது ஆரோக்கிய மன்றம். இது ஒவ்வொரு மனிதனும் தனி சொத்து. எவன்ட்டையும் போய் அடகு வைக்க தேவையில்லை. பாருங்க, சங்கர் பேசினார்ல, எவன்கிட்டையும் போகாதுன்னு சொல்லிட்டாரா இல்லையா? அவன் போனா இல்லாத ரூல்ஸ் எல்லாம் பேசுறான். அடங்கொக்கம் பக்கம் ஒண்ணு இல்ல. கிரியா யோகத்தை பத்தி பேசினீங்கன்னா கிரியா யோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு 12 ஆண்டு அந்த சத்சங்கத்துல போய் சேவை செய்யணுங்கிறான். 12 ஆண்டு குடும்பத்துட்டு போட்டு போறது, அங்க போய் அண்ணாடும் போய் செஞ்சுட்டு இருக்கிறது. போங்க, நீ சத்சங்க வேணா கடவுளை பார்க்கணும் போங்க, வேற வழியே இல்ல. கடவுள் எல்லாம் பாக்கலீங்க, வேண்டாங்க. நானே கடவுள், நம்மளே கடவுள் தானுங்க. ஆமா, அதுதான் உள்ளம் பெருங்கோ. நம்ம கொள்கை உள்ளம் பெருங்கோயில் ஊனரும் பாலை. இங்கதான் புரிஞ்சிக்கவே இல்லையே. பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும்னா ஓடிடுறானே எல்லாருமே. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது தபம்னா அதுதான் கொள்கை. நோபல் பரிசு வாங்குற மாதிரி தான் அது. பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும், நீ நோபல் பரிசு வாங்கிக்கோ. அது அழகா சொல்றாரு. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறாங்க, சிம்பிளா முடிச்சுட்டு. வள்ளுவர் தான் எளிமையா சொல்றவரு. வள்ளுவரை எவனும் படிக்கிறது இல்ல. யாரோ புரட்சி பண்ணாங்க, காமராஜர், பெரியாரு, யாரோ அப்புறம் அவனசிலங்க செட்டியார், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் திருக்குறளை பாடமா வைக்க சொல்லிதான் உள்ள கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா எதுவும் இருந்திருக்க, பூரா பஜனை பாடலே இருந்திருக்கும். ராமரை பாரு, சீதா பாரு, ராமரை கல்யாணம் பண்ணாரு, சீதா கல்யாணம், இப்படியே பேசிக்கிட்டே கதை விட்டுட்டே அப்புறம் வீர ராமாயணம் பேசிக்கிட்டே போறது. ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக கல்வியை நம்ம பேசாமே போனங்காட்டிதான் சாபக்கேடு. நல்ல வேலை. அதனாலதான் எனக்கு குரு என்று சொன்னால் அந்த டாக்டர் அர்னால்டு தான் எனக்கு குருன்னு வெங்கடேசன் எழுதுறாரு. குருன்னு சொன்னா வேற யாரும் சொல்ல வேண்டியது தானே. அவருதான் அந்த ஃபாஸ்டிங் இந்த விரதம் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது மனிதன் பட்டினியால் சாவதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பட்டினியால் சாவதில்லை. அப்ப ஏன் பட்டினியால் சாகுறான்? பட்டினியால் சாவதில்லை. ஏன் பட்டினியால் சாகுறான்னு சொன்னால் அந்த ஏற்கனவே சாட்டாம் பாருங்க, அந்த மாவுச்சத்து. அந்த மாவுச்சத்து தான் உள்ள கோளையாக வந்து படிந்து விடும். அந்த கோளை மலத்தின் வழியாகவோ சிறுநீர் மூலமாக வெளியேற்றப்பட வேண்டும். அந்த மலத்தின் வழியாகவோ சரி, அதனாலதான் தற்கொலை நடக்கிறதுக்கு காரணமே. நீங்க 4 நாள் தானே செத்துருவான், 5 நாள் 6 நாள் அப்படியே இறுகி போயிடும். அப்படியே கோளை வந்து இறுக்கி மலத்தை அடைச்சிடும். கேஸ் அதிகமா கேஸ் உற்பத்தி ஆயிரும். அங்கங்க விரிஞ்சு போய் ஹார்ட் அட்டாக் ஆள் சாவிடான்னு சொல்லிட்டு சிறுநீரும் பிரியாது, மலமும் போகாது. நாம் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் மலமும் பிரிய கூட சிறுநீர், அது வேற, அது யோக நிலை. அதனாலதான் நாம நியூட்ரல் பண்ணிக்கிறது. நீங்க அங்கேயும் போகாது இங்கேயும் போகாது. அதாவது முழுமையான யோக நிலைக்கு நீங்க போறீங்க, இப்பத்தி அது வேண்டாம், நியூட்ரலாவே போயிட்டு இருக்கோம். 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ல, 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க இப்ப நீங்க இருந்த கடத்தான் அந்த தகவல் அங்க போச்சு, இல்லட்டு போயிருக்காது இல்ல. யாரோ ஒருத்தர் கவனிக்கிறாங்க இல்லையா? நீங்க எல்லாம் போய் சொல்லி ஏதோ ஒரு வகையில வருது இல்ல. வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தவா போத பத்தாதான்னு கேக்குறேன். இப்படித்தான் நான் புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாரும் வந்துட முடியாது, எனக்கும் தெரியும். இதுல எல்லாரும் வந்துடவும் முடியாது, சாதாரண விஷயமா. ஏங்க, நோயை வெல்றதுன்னா என்ன? மரணத்தை வெல்லுவதற்கு சமம் நோயை வெல்லுவது. அதனால சித்தர்கள் எழுதி வச்சாங்க, மறுப்பது உடலை மருந்தனராகும், மறுப்பது உடல்நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனநோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாகும். எது சாவை மறுக்கிறதோ அதுதான் மருந்துங்கிறான். எது சாவை மறுக்குதோ அதுதான் மருந்து அப்படின்னு ஒரு தனிப்பாடல் இருக்குது. அதாவது உடம்புக்கு மருந்து வேண்டாங்கிற திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. உடம்புக்கு மருந்து வேண்டாம், அந்த பாடல் அப்படிதான் சொல்றது. மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும், மறுப்பது உடல்நோய் மருந்தன. மனசுக்கும் மருந்து வேண்டாம், உடலுக்கும் மருந்து வேண்டாம். பாருங்களேன், இவன் என்ன பண்றான்? தூக்கம் வரலையா, மெடிசன் போடு. மென்டல் அவுட்டா டிசார்டரா, மெடிசனை போடு. குடல் புண்ணா, மெடிசனை போடு. தூக்கம் வரலையா, மெடிசன் போடு. அதுக்கு மென்டல் டிசார்டரா, மெடிசனை போடு. மெடிசனை போட்டே போனா எப்படி நோய் நல்லாகும்? அப்போ உடம்புக்கும் மருந்து வேண்டாம். இன்னைக்கு காலையில அந்த பாடல் வடி எடுத்து படிச்சு பார்த்தேன் நான். ஏன்னா இப்படி சொல்லியிருக்கானே, அப்போ உடலுக்கும் மருந்து வேண்டாம், மனதுக்கும் மருந்து வேண்டாம். மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப. எதுக்கு மருந்துனா, இனி நோய் வாராம இருக்கிறதுக்கு எது மருந்துன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி இனி நோய் வாராம இருக்கிறது? அப்ப எது நோய் வாராம இருக்கிறதோ அதுதான் மருந்துங்கிறான்.
இதுக்கு யாராவது இதுக்கு பாருங்க எவ்வளவு சிக்கலான வரி, யார் எழுதுனாங்கன்னு அந்த பாடல் தெரியாது. இப்படி ஒரு தமிழர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, யார் எழுதுனாங்கன்னே தெரியாது. இதை வந்து இதுக்கு என்ன தெரியுமா பேரு? புலவர் இல்லாத பாடல்னு பேரு, புலவர்கள் இல்லாத பாடல். அதுக்கு பேரு தனிப்பாடல் திரட்டுன்னு பேரு. யாரோ எழுதி வச்சுட்டு போயிருவாங்க, எங்கேயோ ஒரு பேப்பர் இருக்கு, அது எடுத்து சொல்லி விட்டுருவாங்க. அப்படியே ஒரு பாடல் தான் எனக்கு கிடைச்சது. அது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது, எல்லா கேள்விக்கும் அது பதில் இருக்கிறது. அப்போ எது சாவியை மறுப்பது? தண்ணீர் தான் சாவியை மறுக்கும். சாவை மறுக்கணும்னா நோவை மறுக்கணும். என்னது? நோவை மறுக்கணும். நோவை மறுத்தால் சாவியை மறுக்கலாம். எப்படி? நோவே வேண்டாங்க, நோவில சாவில்லை, அவ்வளவுதான். இப்ப வாய் நோய், இப்ப சொல்லுவாங்க வாய் நோய்பட்டு சாகிறார்கள். வாய் நோய்பட்டு நோய்வாய்ப்பட்டு சொல்லுவாருங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாருமாங்க. அது என்ன தப்பு? நோய்வாய்ப்பட்டு இறக்கவில்லை, வாய் நோய்பட்டு இறந்தார்கள். என்னது? அப்படி திருப்பி போடுங்க, பேட்டை திருப்புங்க, உங்க ஜவரியத்துக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்தார். என்னடா வெங்காயம் நோய்வாய்ப்பட்டு இறந்தா? ஏண்டா வாயின் வழியாக நோயை வாங்கிட்டு நீ? என்னது? வாயின் வழியாக நோய்வாய்ப்பட்டு சேர்ந்த, அது கூட நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அது என்ன நோய்வாய்ப்பட்டு இறந்தார்? வாய் நோய்பட்டு இறந்தார்னு சொல்லுங்க. நீ வாயை தின்னு ஓட்டு நோயை வாங்கிட்ட. வாவை அதே கிராமத்தை சொல்லுவாங்க, வாயை கட்டலாம் நோவை கட்டலாம். என்னது? இது பழமொழி. ஆமா, ஊர்ல வாயை கட்டினா நோயை கட்டலாம். எல்லா பழமொழியும் இது இல்லை, உலகத்துக்கு இந்தியா பூரா இந்த பழமொழி வெவ்வேறு மொழியில் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், படிக்கிறதோட சரிங்க, பயன்படுத்துறது இல்லைங்க. நீங்க தான் ஆசை வந்துருது, அதை தின்னுவாங்களா, இதை தின்னுவாங்களா, அதை தின்னுவாங்களா, கறி தின்னு, கோழி முட்டை திங்களா, தலைக்கறி தின்னுவாங்களா, இட்லி வச்சு தலைக்கறி திங்களா, இப்படித்தானே போயிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கெல்லாம் பாருங்க, நேத்தெல்லாம் விட்டு சொல்ற மாதிரி இல்ல. ஆசைக்கு கண்ணு வழி தானே, அதுவும் பாக்குது, மூக்கு உணருது, மனசு இழுக்குது. ஆமா, இதெல்லாம் 3 பேர் இவங்க தானே இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அதனாலதான் கண்ணை மூடுறாங்க. கரெக்ட் தான், அதனால கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் கண்ணை மூடி உட்கார்றாங்கிறான். என்னது? கண்ணை மூடிட்டு. அதனால சரி, வீட்டுக்கு வந்த 10ஆம் சொல்லிட்டு நம்ம காட்டுக்கு போயிட்டான். இங்க இருந்த பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு நேர காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போய் குகையில போய் உட்காந்து பேசாம உட்காந்துட்டான். கரெக்டா செட் கரெக்டா ஆயிடுச்சு அவனுக்கு. அப்ப நேரம் அங்கிருந்து சக்தி தர்ற கருந்துளையில இருந்து பிளாக் ஹோல் இருந்து அந்த காமா ரேடியேஷன் ஹை ஃப்ரீக்வன்சி. அதாவது நம்ம உடம்பே வந்து போட்டான்ல தான் இயங்குது. போட்டான்னா வேற உள்ள ஒளி. இங்கிலீஷ்ல போட்டான்னு சொல்லுவாங்க, அதுக்கு தமிழ்ல ஒளின்னு பேரு. அந்த ஒளி என்ன தெரியுமா அர்த்தம்? வேற ஒண்ணு இல்ல, மின்காந்த அலைகள் தான். அது என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதத்தான் ஜோதி ஏனுங்கய்யா, இதத்தான் ஜோதியினே துண்ணிரலேன்னு சொல்லி பாடி வச்சிருக்காங்க. ஆமா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவத்தை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆராய்ச்சி பண்ணி தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு அட்டை செஞ்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு காமிச்ச இதே அட்டை தான் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த அட்டை நான் ஒன்று செஞ்சு வச்சு, இது ஏற்கனவே செஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமா பேரை மாத்தி போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் எதிர்காலத்தை வரப்போகுது. என் பொண்ணு PhD பண்ணும் பொழுது இதான் பண்ண சொல்ல போறேன். ஏன்னா எப்படி டாக்டர் ஆயிடுவாங்க. டாக்டர் ஆனாதான் நம்ம பொண்ணு டாக்டர் ஆனாதான். டாக்டர்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆராய்ச்சி. டாக்டர்னா ஊசி போடுறவங்க கிடையாது, டாக்டர்னா ஆராய்ச்சியாளர். டாக்டர்னாவே ஆராய்ச்சியாளர் நடத்தி இந்த பரதேசி இந்த வெள்ளைக்கார முண்டை தப்பா கொடுத்துட்டான். ஊசி போடுறவன் உண்மையாலுமே மெடிக்கல் பிராக்டிஷனர் தான் சொல்லணும். என்னது? மெடிக்கல் பிராக்டிஷனர் தான் சொல்லணும். டாக்டர்னு சொல்றதே தப்பு. டாக்டர்னு சொல்றதே தப்பு. யாரு மருந்து கொடுக்கணும் சொல்லக்கூடாது. அப்ப உண்மையாலுமே மெடிக்கல் பிராக்டிஷனர், உண்மையாலுமே சில பேர் மெடிக்கல் பிராக்டிஷனர்னு போட்டிருப்பான். மருந்தை பயிற்சியாக கொடுப்பவன் போடுவான். மெடிக்கல் பிராக்டிஷனர் தான் கரெக்ட். மெடிக்கல் பிராக்டிஷனர். டாக்டருங்கிறது ஒரு கௌரவப்பட்டான். டாக்டருங்கிறது அது ஒரு டாக்டரா போய் அரசியல்வாதி டாக்டர் போட்டுக்கிறாங்கல்ல. டாக்டர் கருணாநிதி, டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் ஜெயலலிதா. கருவ மானம் கெடுது நமக்கு எல்லாம். என்ன டாக்டர் கிழிச்சிங்க நீங்க? ஒழுங்கா வாழ தெரியாதுன்னா டாக்டர். என்னது? ஊதாரிகள் மொல்லமாரிகளுக்கு டாக்டர். ஊதாரிகள் மொல்லமாரிகள் விபச்சாரிகளுக்கு டாக்டர். இப்படித்தான் அந்த மானங்கட்டு உடனே ஏதோ ஒரு தமிழ்ல ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் வந்துடும். இவன் தான் ஆட்சி பண்றான். டே போடுறா உத்தரவு போடுவான். டே
குடுறா முடியுமா? அவன் அவன் பணத்துக்கு எதவோ திங்கிறவன் சொல்றாங்களே, எதவோ திங்கிறவன். அதுக்கு பணத்துக்காக சம்பளத்துக்காக டாக்டர் பட்டம். இவர் என்ன கிழிச்சாரா? என்னத்தை கிழிச்சார்? சரி, நாட்டை எப்படி மாத்தினீர்? உன்னுடைய தத்துவம் என்ன? உன் தத்துவத்தை கேட்டு நாடு உருப்படி இருக்கா? அப்ப ஒரு தத்துவம் வள்ளுவரை பேசிக்கிறோம். ஏன்னா நீ சொல்றதுல காலத்துல நிக்காதுங்க. வள்ளுவர் ஏன் நிக்கிறாரு? இன்னைக்கு வடலாரை பத்தி பேசுற ஏன்? அவர் சொல்றது ஏதோ தாக்குது, நம்மள போட்டு தாக்குது, மண்டையை உழுக்குது. அவர் போற வாக்குல மரணம் எல்லாம் வாழானவர் அடிச்சுட்டு வர, அது எல்லாத்துக்கும் புடிய கரைக்குது. மரணம் எல்லாம் இருக்காரு என்னடா? ஆமாயா, அவர் முக்தி தான் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. நோயற்ற வாழ்வு முக்தி தான். முக்தி எப்படி விட அடையலாம்? உடல் காணாமல் போக செய்யலாம், சமாதி நிலையிலும் போகலாம். சிரிச்சுட்டே உயிர் விடுறாரு பாருங்க, என்ன நம்ப முடியல. லாஸ்ட் ஸ்மைல்னு பேர் வச்சிருக்காரு. அந்த படத்தை பார்த்தேன், இவரோட கடைசி சிரிப்புன்னா போட்டிருக்கான். வேற காட்டுற பாருங்க, பார்த்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் பாருங்க. கடைசி சிரிப்பு 1952. மொத்தமாவே 59 வயசு தான் வாழ்ந்திருக்காரு. மொத்தமாவே நிறைஞ்சு வாழ்க்கை. என்ன சொல்றாரு? பரிபூரண வாழ்க்கை. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா, தி லாஸ்ட் ஸ்மைல், கடைசி சிரிப்பு அப்படியே போட்டான். எங்க? அமெரிக்காவில் பண்ணி காட்டுறாரு. எங்க பண்ணி காட்டுறாரு? அமெரிக்காவுல, கலிபோர்னியாவுல, சான் பிரான்சிஸ்கோ உட்காந்துருக்காரு. அத்தனை பேர் உட்காந்துருக்கானுங்க. அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர், அவன் ஃபாரஸ்டர், அவன் இவன், அங்க இருக்கிற கவர்னர், லோட்டா லூசுக்கு ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க முன்னாடி. என்ன மனவடிமை, என்ன துணிச்சல்! ஏன் ஒரு வகை சோத்தோட இட்லி விட மாட்டேங்கிற, சோத்தோட மாட்டேங்கிற, உடலே விட்டுட்டு போறாரு. என்ன மானக்கேடா இல்ல? மானக்கேடா உடவே வேண்டான்னு போயிட்டாரு. என்னது இந்த வாழ்க்கை, புகழக வாழ்க்கை வேண்டான்ட்டாங்க. இட்லி விடுறாரு, காப்பி விடுறாரு, பெரிய புட்டிங்க மாதிரி. அம்மா சொல்லு, அப்பன் சொல்லு, மாமியா சொல்லு, மச்சான் மானம் கட்ட படம். பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம் பேசாம. இங்கதான் திருவள்ளுவர் வர்றாரு. திருவள்ளுவருக்கு பதில் சொல்றாரு. நான் இது இந்த இந்த ஏன்டா இருந்தாலும் உடல் விட்டுட்டு போறானே அப்படின்னு இதுக்கு திருக்குறள் தேடுனா அதுக்கு ஒரு திருக்குறள் வள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு. அவர் ஒண்ணு விடல, வள்ளுவர் அதுக்கு ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பே வேண்டாம்னு வள்ளுவரே எழுதுறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன வள்ளுவர் ஒன்ன கூட உடலே எடுத்துருது, ஒண்ணு விடாம எழுதிட்டு போயிட்டாரு. திருவள்ளுவர் ஒண்ணு நம்ம இனி சிந்திக்கிறதுக்க வாய்ப்பு இல்லாம, அதாவது இனிமே நான் தானே கடைசிங்கிற மாதிரி எழுதிட்டு போயிட்டார். அதுக்கு சான்று இப்போ வள்ளுவர் சொல்றது கரெக்ட் தான். இப்ப வள்ளுவர் சொல்றதுக்கு, வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அதை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் பல லட்சம் ஆண்டு ஆகும். எத்தனை? பல லட்சம் ஆண்டுங்க. ஆமா, வள்ளுவருடைய கருத்துக்களை ப்ரூவ் பண்ணணும்னா அதை நான் முறியடிக்கணும். இப்ப நானே பல லட்சம் ஆண்டு ஆகி வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வள்ளுவரையே முறியடிப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு. சரி, வள்ளுவர் சொல்றதை ப்ரூவ் பண்ணணும்னா எக்கச்சக்கமா நீங்க படிச்சாகணும். என்னது? 2025 வரக்கூடிய குவாண்டம் டெக்னாலஜி நீங்க படிச்சாகணும். அவர் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும், நீங்க உடம்பை விடணும்னா அனைத்து சொந்தங்களையும் விடுங்கிறாரு. உண்மைதானே சொல்றாரு? உண்மைதான். அதுக்கு எடுத்துக்காட்டு இவருதான். எல்லாரும் உட்காந்து வயது 59, இவர் திருமணம் ஆகல, அது ஒரு தெரியுது. திருமணம் ஆகல, அது என்ன தெரியுது. திருமணம் ஆகலைங்கிற அது வேற. ஆனால் திருமணம் ஆனவர் நம்ம சேரம் பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். இவங்க திருமணம் ஆகாதவர் ரைட், ஓகே, இருந்துட்டு போட்டு ஒரு சாட்சியா வச்சுக்கலாம். நம்ம அப்படி இல்லையே, எல்லா பிரச்சனையும் சிக்கிட்டு நாம சீரடிறோமே. இதுல எப்படின்னா, நம்ம எப்படின்னா மோர கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறது நம்மது. அவங்க நேரடியா வெண்ணெய்க்கு போயிடுறாங்க, நம்ம கடைஞ்சி வெண்ணெய் எடுக்க வேண்டியது இருக்குது. அங்க நமக்கு பிரச்சனை. அப்ப நாம தான் பெரிய ஆளு. அதான் கிரகஸ்தரம். அந்த நம்ம தான் பவர். மற்றவெல்லாம் பிரம்மச்சாரிங்க, அவனுக்கு யாருங்க ஓடுகாடி மாதிரி வச்சுக்கலாம். அது எங்க வேணாலும் படுத்து தூங்கும். அவனுக்கு என்ன ஒடுக்கம் இருக்குது, பண்பு இருக்குது, அந்த மாதிரிதான் எடுத்துக்கலாம். அப்ப இதுல யாரு பிரச்சனைக்குரியவனா நம்ம தான் கரெக்ட். கிரகஸ்தம் அதுதான் 4ஆ பிரிச்சா. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் 4ஆ பிரிச்சா. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் முற்றணும். திருமணமா கிரகஸ்தம் எது வரைக்கும் தெரியுங்களா? இப்ப கிரகஸ்தம் அது லிமிட் என்ன? குழந்தை பருவம், திருமண பருவம்,
வாலிப பருவம்ங்க. அப்புறம் திருமணம் செஞ்சா கடமை வந்துருதுங்க. அப்புறம் சன்னியாசம் போயிடணும். ஒரு 50 வயசு இது இப்படி புரிஞ்சுக்கீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதைத்தான் நாளா பிரிச்சாங்க. நீங்க திருமண பருவம் குடும்பம், அது குடும்பஸ்தம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை 2-3 குழந்தை இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். 2 குழந்தை 3 குழந்தை இருக்கலாம். அதுல இல்ல, முதல் குழந்தை பெருசாகுது பாருங்க, 25 வயசு 20, அதோட உன்னுடைய கடமை முடிஞ்சது வச்சு. அந்த முதல் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறீங்க. திருமணம் பண்ணி வச்சாலும் சரி, வயசு 26, இப்ப நானா முடியாது, இந்த எல்லாத்தையும் வச்சுக்கோ, இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சொல்லிட்டு வெளியே போயிடணும். அதுதான் லிமிட். அப்படின்னா என்னாச்சு, கணக்கு போட்டுங்க. நீங்க 26 வயசுல திருமணம் பண்றீங்க, அப்புறம் 26 கூட்டுங்க, 52 56 மாவன கிளம்பிடணும். நீங்க இங்க 60 வயசுக்குள்ள, அதுதான் 8 64 கரெக்டா அடிச்சா, 8 64க்குள்ள கழண்டுறணும். ஆமா. இப்ப அதனாலதான் ரஜினிகாந்த் ஒரு படத்துல, ரஜினிகாந்த் ஒரு சினிமா படத்துல ஒரு பாட்டு பாடுவாரு, 8 புடிச்சுக்க 8 என்னடா 8 எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்தாலும் என்ன 8 அவை அவனே எழுதி கொடுக்கந்தால் வாயாட்டான்னு வச்சுக்க, அது வேற. சரி, கூத்தாடிதான், அவனும் ஒரு கூத்தாடி தானே. கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சு கூத்தாடி தானே. என்ன சினிமா காரணமா கூத்தாடி தானுங்க. கொள்ளையடிக்கிற, அதாவது போதை பொருள் உண்டாக்கி கொள்ளையடிக்கிறது. என்னது போதை உண்டாக்கி நடிகளை கட்டி பிடிக்காம நீ பணம் சம்பாரிச்சு, நீ நடிகளை கட்டி பிடிக்காம பணம் சம்பாரிட பாக்கலாம. பாருங்க, விவரம் பாருங்க. பொம்பளைகளை பூரா துணியை கழட்டி விட்டுற வேண்டியது, கழட்டி விட்டு கதாநாயக பேர் கட்டி பிடிக்கிறேன், அதுக்கு தானே நீ பணம் சம்பாதிக்கிற முண்டமே. நீ தத்துவ சொல்லி நீ பணம் சம்பாதிக்க முடியாது, அறிவட்ட முண்டமே. எம்ஜிஆர் அப்புறம் மலத்துல எது உட்கார விட ஈதா உட்காரும். பூவுல தேன் வைக்காரு, பூவுலவே தேன் உட்காரு கரெக்ட். ஆனா மலத்துல எது வைக்காரு, ஈதா உட்காரு. அப்ப நீ என்ன, அதுதான். அப்ப நீயும் ஒழுக்க கேடாவன், நீயும் ஒழுக்க கேடானவன், எங்க மக்களும் ஒழுக்க கேடானவங்க. அதான் நீ என்ன பண்ணிக்கிற மாவன, நாம இவன் இந்த மலத்தை போட்டாதான் ஆள் வருவான்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவளுக்கு பணம் தான் முக்கியம், பணம் முக்கியம்னு வருகின்ற கூட அங்க ஒழுக்கம் பண்பாடு நாகரிகம் கிடையாது. ஆனால் உண்மையான இயல் இசை நாடகம், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், உண்மையான இயல் இசை உலகத்திலே 3 தமிழ்தான் இருக்கு, இயல் இசை நாடகம். அந்த நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு சொல்லி தர்றதுதான் நாடகம் வந்தது. அரசன் பண்ற தப்பை சுட்டி காட்டவங்க அரசன் பண்ணக்கூடிய தவறை சுட்டி காட்டுவங்க அந்த மேன்மக்கள் தான். அந்த கூத்தாடின்னு சொல்லக்கூடிய அந்த மேன்மக்கள் தான் மக்களுக்கு விழிப்புணர்வை தந்தார்கள். ஆனா இந்த கூத்தாடிகள் நாசம் பண்ற கூத்தாடிகள். அது அந்த கூத்தாடி வேற, சிவனுக்கு பேரே கூத்தாடி தானே. சிவனுக்கு பேரே கூத்த வல்லபுரான். கூத்தன் யமன் ஒரு பேர் இருக்கு, கூத்தன் சாவுன்னு அர்த்தம் இருக்கும், கூத்தன் யமன் ஒரு அர்த்தம் இருக்கு, கூத்த வல்லபுரான். சிவனுக்கு பேரு கூத்த வல்லபுரான் பேரு. கூத்தாடியே பொருள் புரிய வைக்கிறது, நடனமாடியே காட்டிமாய, நடனமாடியே அதாவது விளக்கம் சொல்லுவது. இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதனால இது வேறங்க, இது வேற. நான் படிச்சு பார்த்தேன், இங்க எப்படி ஆகாரத்தை நிறுத்துறது. ஆனா ஆகாரம் இல்லாத 2 பெண்மணிகளை சந்திச்சு பேசியிருக்காரு, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்திலேயே 2 விஷயம்தான். இது ஆகாரம் இல்லாத 2, ஒண்ணு ஜெர்மனி, ஒண்ணு மேற்கு வங்காளம். இப்ப அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப நாம அதுதான். அப்ப பரிணாமத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. பரிணாமத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமா இயற்கை உற்பத்தி பண்ணுது. ஆனால் நாம என்ன பண்றா, இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு சிஸ்டமேட்டிக்கா போறோம். என்னது, நமக்கு தப்பே வராது. அவங்க சொல்றது நீ கடைப்பிடிச்சிக்க மாட்டிக்கு நீ. ஏன்னா மூலமும் இல்ல தொடக்கம், அந்த தப்பிச்சு போயிட்டா. ஆனால் எப்படி உயிரை விடுறது, எப்படி பசி நிறுத்துறது, எப்படி திங்கிறது, எப்படி பேண்டதுன்னு எந்த சிஸ்டம் எவன்ட்டையும் கிடையாது. ஆனா வெங்கடேசன் புத்தகத்துல மட்டும்தான் கடைஞ்சு எடுத்து வினை கொடுத்துட்டு போயிட்டார். இப்படி தாண்டா ஃபைனல். இதுக்கு மேல ஒண்ணு அதே சொல்றாரு, இதற்கு மேல யாராவது கண்டுபிடித்து கொடுத்தா நான் தலைவணிந்து ஏற்றுக்கொள்கிறேன் வெங்கடேசன் எழுதியிருப்பார். இதற்கு மேல் யாராவது கண்டுபிடித்து கொடுத்தால் நான் தலைவணங்கி பணிபுன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுல நமக்கு பணிவுதான் வேணும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்சுன்னு சொல்றதை விட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லணும் பாரு.
இதுக்கு மேல ஒருத்தர் முந்தி போயிட்டா நான் ஒத்துக்கிட்டுன்னு போக வேண்டியதானே? இப்ப இனியனை விட ஒருத்தர் சிறப்பா சொல்லி கொடுத்தா ஒத்துட்டு போக வேண்டியதானே? அதான் வேலை முடிஞ்சு போச்சுடா அப்பா, போதுங்கப்பா சாமி, நான் சம்பாரிச்சது போதும், நீ சம்பாரிச்சு போடா. இது வழி விட்டு போக வேண்டியது. நானே எத்தனை நாளைக்கு போட்டு நானே நீர் மருத்துவம் நான் எத்தனை நாளைக்கு போட்டு அறுக்கிறது வாங்கல யாராவது வந்துட்டானே ஆகும். சரி இப்ப படிங்க, முடிச்சுக்கலாம். நேரமாச்சு, ரொம்ப நேரம் தானே, ரொம்ப நேரமாகுது. ஏன்னா விஷயம் வந்து போட்டு சுழுக்க எடுத்துட வேண்டியதுதான், ஒவ்வொரு நேரத்துலதான் வருது. சரி என்ன பண்றது, எல்லாம் அரைங்குறையுமே காலை வச்சுட்டோம். அது முழுமையா தெரியாம போனோம்னா பம்பா போயிடும். நிறைய பேத்துக்கு இது தெரிய மாட்டேங்குது. என்ன கத்துனாலும் விழிப்புணர்வு வர்றது இல்ல. காரணம் அவ்வளோ மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே. அப்புறம் ரெண்டாவது வந்து கடைசியில வர்றாங்க, எல்லா காசு நட்டமாய் போய் சாக போடுறதுக்கு நம்ம இனியன்ட்ட வர்றது. பைசாவே இருக்காது, வந்து என்னை காப்பாத்துனா எப்படி காப்பாத்துறது? அப்ப எங்க குடும்பத்தை எவன் காப்பாத்துறது? நீ வந்து காசு இருக்கிற வரைக்கும் செலவு, அப்ப கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாதும்பா. கடைசியில முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்காம்பா மவனா, அதுக்கு முன்னாடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, இந்த சிறுபடி உழுகணும், நட்டம் ஆகணும், அதுக்கப்புறம் ரைட்டு அப்புறமா நீ மவன. அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடே விழித்துக் கொள்ளுங்கிறாரு. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடே விழித்துக்கொள். அப்படி வள்ளுவர் சொல்றாரு. நான் செற்று, அதுக்கு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் செத்து போய் விக்கல் வர்றதுக்கு முன்னாண்ட நல்ல பழக்கத்தை பழகிக்கிறாங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்து, இதெல்லாம் இந்த புத்தகத்துல காட்டப்படல. ஆனா நான் சொல்றேன், நான் செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நான் செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்கொண்டு செய்யப்படும். நல்ல வினைகளை நான் செத்து சாகருக்கு முன்னாடி நல்ல பழக்கத்தை பின்பற்றி மோட்சம் அடையடான்னு சொல்றாரு வள்ளுவர். இன்னும் என்ன பண்றீங்க? இவ்வளவு துன்பம் வருது, இவ்வளவு பிரச்சனை வருது. நல்ல வேலை இந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தங்காட்டி நான் அப்படி ஒரு பயிற்சி இருக்குன்னு நான் சொல்ல வர்றோம். இப்ப இந்த புத்தகம் கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னா, இந்த நாச்செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் எப்படி செய்யறது? இப்ப எல்லாரும் எப்படி செய்வீங்க? அப்ப எல்லாத்துக்கும் அந்த மரணம் வரும், மரணத்தை துன்பம் அனுபவிச்சு ஆகணும். அந்த துன்பம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நல்ல வினைனா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, தவம் தான். தவம் எப்படி செய்வது? பிறவி நோயான பசி தாக்கத்தை நிறுத்துவது, இயற்கை சக்தியில வாழ்றது. இதெல்லாம் நமக்கு சிஸ்டம் தெரியாம போச்சு. நல்ல வேலை திருப்பி எங்க வரும்? ஜெர்மனிக்கு தான் ஓடுறோம். ஜெர்மனி. அந்த ஜெர்மனிக்காரன் செய்த ஆராய்ச்சி தான் நமக்கு இந்த பேச்சை கொடுக்குது. நான் முடிச்சுக்கிறேன். ஆக நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு பயன்படுமா என்று பார்க்க வேண்டும். இப்ப ஒரு கார் வாங்கினோம்னா கேட்கறோம் 10 வருஷத்துக்கு வருமா? ஒரு செல்போன் வாங்கினா சொல்றோம் 5 வருஷத்துக்கு வருமா? ஒரு வாட்ச் வாங்கினா 3 வருஷத்துக்கு வருமா? செருப்பு வாங்கினா 1 வருஷத்துக்கு வருமா? இந்த கேள்வியில கேட்கறமே இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நான் 5 லட்சம் கேட்கறேன், 10 லட்சம் கேட்கறேன், 100 ரூபாய் அதை விட இருக்கட்டும். நீங்க 10 லட்சம் கொடுத்து கத்துக்கிட்டா 100 வருஷத்துக்கு வருமானு கேட்கணும். அப்பதான் இது பதில். அப்ப இது 100 வருஷத்துக்கு நிக்கும். திருப்பி சொல்றேன், 100 வருஷத்துக்கு இன்னைக்கு பண்ணக்கூடிய செலவு 100 வருஷத்துக்கு நிக்கும். அப்புறம் செலவே கிடையாது. எதுக்கு உங்களுக்கு? என்ன மருந்து செலவு? எந்த உணவு செலவு இல்ல, மருந்து செலவு இல்ல, மாத்திரை செலவு கிடையாது. அப்படியே ஒரு வேளை வாழைப்பழம் சுத்தப்படுத்தி போயிட்டே இரு, உடம்பும் இழைக்காது, ஒண்ணுமே ஆகாது. அப்ப உடம்பை இழைக்காதுனாலே அந்த நைட்ரஜன் வேகமாக பாய்ந்து கொண்டு இருக்கும். இந்த வேகமா பாயறத பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த நடுநிலை தேகம் பெற்றதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஃபாஸ்டிங்கே தொடங்குது. இனி ஃபாஸ்டிங் நாம இப்ப வந்து என்ன தெரியுமா, சுத்தம் தான் படுத்திட்டு இருக்கா, கிளீனிங் தான் போயிட்டு இருக்கிறோம். இது கிளீனிங் போயிட்டு இருக்கு. இப்ப கிளீனிங் தான் போயிட்டு இருக்கு, சுத்தத்திலேயே போயிட்டு இருக்கு. இந்த சுத்தம் செய்ய தானாவே அந்த உண்டான அன்பு வந்துடும். என்னது? தானாவே வரும். எப்படி தெரியுமா? உண்டான அன்பு என்பது ஒன்றும் கிடையாது. நீ சுத்தம் செய்து கொண்டே இருந்தால் அது தானாவே அந்த விஷம் தானாவே இயற்கை உள்ள பூந்துரும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிறைவு செய்யலாம். சரியா? மீண்டும் பேசுவோம். நன்றி.